வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சைமன். சார், சட்டசபையில் நிறைய காரசாரமான விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு 3 நாளாகவே தொடர்ந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்வினைகள் நிறைய ஆட்டுறாங்க, லைவ் எல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு சட்டசபையில் விஜயவே சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இது இவங்க எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத தாண்டி இந்த மாதிரியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? இது இல்லை, நீங்கள் சட்டசபையில் இப்போ லைவ்ல போகிறதுனால நீங்கள் கிட்டத்தட்ட ஓடிடியில் குடும்பம் படம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரும் குடும்பமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தாண்டி லைவ்ல இல்லாத காலகட்டங்களில் சட்டசபையில் பெரிய அட்ராசிட்டிலாம் நடந்திருக்குது. பெரிய அமக்கள்லாம் அமளி துமலிலாம் நடந்திருக்கு. இப்படியே தான் டைட்டில் வைப்பாங்க, அமளி துமலின்னு வைப்பாங்க. ஆனால் அதே காலப்போக்கில் மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சதே காரசாரமாக தான் ஆரம்பிச்சாங்க. மேகதாது அணை சம்பந்தமா நான் பேச வேணும்னு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள் ஆரம்பிச்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சாரு. சபாநாயகர் இருங்க, உங்களுக்கான டைம் கொடுக்குறோம், அந்த டைம்ல நீங்க பேசுங்க, சட்டப்பேரவை கூட்டம் முடியறதுக்குள்ள உங்களுக்கான டைம் தரணும்னு அதை ஏத்துக்கல. அவங்க வெளிநடப்பு செய்யணும் முடிவோட தான் வந்திருந்தாங்க. வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்ட பிறகு அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா போயிட்டு இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க. சட்டசபையில் இருக்கிற பணியாளர்கள் வாட்டர் டம்ளர்ல தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலே வாட்டர் பாட்டில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னபோது ஓபிஎஸ் அவர் எழுந்து எங்க பிரச்சனைன்னு அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு உடனே அரங்கமே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது இன்னைக்கு சட்டப்பேரவையில் இந்த முறை நிறைய புதியவர்கள், அவங்கெல்லாம் தெரியாது, இவங்கெல்லாம் அனுபவசாலிகள், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. அதுதான் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றாரு, அண்ணனுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது, அதனாலதான் அவர் சொல்றாரு. உடனே பயங்கர கலகலப்பு ஆயிடுச்சு. விஜயை விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நீங்க வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், கொஞ்சமாவது புன்முறுவல் இது பண்ணுங்க சிஎம் சார், இந்த பக்கம் திரும்பி பாருங்க சிஎம் சார்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர இறுக்கமா இருக்காரு. இங்க ஜெயலலிதா அம்மையார் கூட சட்டப்பேரவையில் ஒரு மாதிரி ஒரு இதுவா இருப்பாங்க. திடீர்னு அவங்க சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ எதிர்கட்சியினர் பேச்சில் முக்க பண்ணிடுவாங்க. அந்த நேரம் ஒரு மௌனமா ஒரு கட்சிப்பு வச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சிரிப்பு அதிகமாகி போச்சுன்னா பயங்கரமா வாய் விட்டு சிரிச்சிருக்காங்க. கலைஞர்லாம் பயங்கரமா சிரிப்பார். சிரிச்சுட்டு ஒரு கவுண்டரும் போடுவார் அவரு. ஆனா இவர் என்னையா அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு, எல்லாத்தையும் கவனிக்கிறாரு கவனிக்கலையா, இப்படிலாம் விமர்சனம் இருந்த போது இன்னைக்கு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொன்னார், காலையில இருந்து ஒரே இறுக்கமா இருந்தது, முதல்வரோட பிறந்த நாள், ஒரு மாதிரி ஜாலியா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அதை பேசி விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. சார், எதிர்த்தரப்பினர் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர்களும் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு கேட்கும் போதும் மற்ற அமைச்சர்களே பதில் சொல்கிறாங்களே, அவர் முதல்வர் அவர்கள் எப்போ பதில் சொல்லுவார் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் மௌனமாகவே இருக்கிறார்? இல்லை, அந்த மௌனத்துக்கு காரணம் என்னன்னு நமக்கு புரியல. பேசிதான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் பேசுவாரா, இன்னைக்கு சட்டசபை கூட்டம் முடிகிற வரைக்கும் முதல்வர் பேசுவாரா அப்படின்ட்டு காத்துக்கிறாங்க. உண்மையிலே போலீஸ் துறை உங்ககிட்ட தான் இருக்குது. சரி, என் சார்பா அமைச்சர்கள் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க அப்படின்னாலும் அதுக்கு முதல்வர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அது ஏன் மௌனம் கேட்கிறாருன்னு எனக்கும் உண்மையிலே தெரியல. மற்றபடி பாத்தீங்கன்னா, பொதுவா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் குறிப்பா தாவேகா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ரீல்ஸ் அமைச்சர்கள், ரீல்ஸ் எம்எல்ஏக்கள், இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இவங்கெல்லாம் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க, போஸ்டர் ஓட்டினவங்க, பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, குறிப்பா இவங்களுக்கு இந்த சட்ட விதிமுறைகள்லாம் என்னன்னே தெரியாது, ஒரு ஆர்வ கோளாறுல போயிட்டு நான் போய் ரைடு பண்றேன், நான் போய் ஆய்வு பண்றேன் அப்படின்ற பேர்ல இவங்க சுய விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள். இவர்களாம் சட்டசபைக்குள்ள வரட்டும், நாங்க வச்சு வாங்குன்னு வாங்குற பாருங்க, அதுல தெரிஞ்சு போட திக்கு திணறி போறாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் விமர்சனங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உடைய கேள்விகளுக்கு முன்னாள் வருமானத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே சரியான பதில சொல்ல முடியாது, கோபத்தை அங்க வெளிப்படுத்த பாக்குறாரு. ரமேஷ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அமைச்சர் ஒரு 500 பேர் வரக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவில் குன்னூர்ல, ஒரு 500 பேர், நல்லா நோட் பண்ணீங்க, வெறும் 500 பேர் வரக்கூடிய ஒரு பிள்ளையார் கோவில் குன்னூர்ல, அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் 10 கோடி ரூபாயில செலவு பண்ணி கட்டியிருக்கீங்க. அது என்னன்னா கோவில் பணத்துல எடுத்து இது பண்ணிருக்கீங்க. இது தேவைதானா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பக்தர்கள் அதிகமா வந்த பரவாயில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் இருக்கு, முருகன்ல அறுபடை வீட்டுல கூட்டம். அதுலயும் திருச்செந்தூர்ல எப்படி ஆந்திராவில் ஒரு திருப்பதியோ அது மாதிரி திருச்செந்தூர்ல வரலாறு காணாத கூட்டம். நீங்க 24 மணி நேரமா கோயிலை திறந்து வச்சா அப்படி ஆகம விதிப்படி அப்படி கிடையாது.
அப்படி திறந்து வச்சா கூட அந்த கூட்டம் குறையவே குறையாது. ஆனால் அங்க என்ன முறையான வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க? போன ஆட்சியில் வந்து 1000 ரூபாய் கொடுத்தா, போன ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு கவுண்டரு, 2500 ரூபாய் கொடுத்தா இன்னொரு கவுண்டரு, 5000 ரூபாய் கொடுத்தா முருகனை முன்னாடியே கொண்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு பக்தர்கள்லாம் நின்று அவசரப்பட்டு, மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள் கதர்ன வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பாருங்க. சரியான கழிப்பிடம் கிடையாது, பார்க்கிங் வசதி எங்க கிடையாது. அவ்வளவு பெரிய கோவிலுங்க. எப்பவுமே வந்து எங்க கூட்டம் அதிகமா வருதோ அங்க வந்து பார்க்கிங் வசதி ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சபரிமலைக்கு போய்க்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. வந்து அங்க பாத்தீங்கன்னா கூட்டம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பம்பா பக்கத்துல பார்க்கிங்க்கு விட மாட்டாங்க. நிலக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு, முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் முன்னாடியே நிலக்கல்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா பெரிய மைதானம், அந்த பகுதியில் நிறுத்திடுவாங்க. போலீஸ் கார் பார்க்கிங் அங்க விட்டுருங்கன்னு சொல்லி அரசு பேருந்துல ஏறி போங்கன்னு. நிலக்கல்ல இருந்து பஸ், நிலக்கல்ல பஸ் ஸ்டாண்டே இருக்குது. இதுதாங்க வரைமுறை. பிரமாதமா ஒரு சபரிமலையில் பிரமாதமா, இதுக்கும் சீசனுக்கு மாத பிறப்பு அன்னைக்கு தான் அந்த திறக்கிறாங்க, ஒரு 5 நாள். அதன் பிறகு டிசம்பர் மாசம் சீசனுக்கு தான் திறக்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை அவ்வளவு அழகா கையாளுறாங்க. வந்து காரணம் என்னன்னா அதுதான் நிர்வாகம். அதெல்லாம் இல்லாம 500 பேருக்கு வர கோவில்ல 10 கோடி ரூபாயில மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, சுற்றுலா பகுதி அது, சுற்றுலா பகுதிக்கு கோயிலுக்கு வரவங்க மட்டும் இல்லாம கார் பார்க்கிங் சுற்றுலா இதுல இருந்து வரவங்களும் அதை பயன்படுத்திக்கிறதுக்காக கட்டியிருக்கிறோம் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன், குன்னூர் வந்து சென்னை மாதிரி பெருநகரமான்னு கேட்கிறேன். நீங்க பெருநகரத்துல தான் இன்னைக்கு கார் விடுறதுக்கு இடமே கிடையாது. அவன் வீடு வச்சுங்கன்னா கார் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. நீங்க பாண்டி பஜார்ல மல்டி லெவல் கார் பார்க்கிங் இருக்குது, அதுக்கு அவசியம் தேவை. ஆனா அங்க ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இதையெல்லாம் பாயிண்ட் அவுட்டுடன் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் கேள்வி கேட்டிருந்தார். இதை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. சார், ஜனநாயகன் வந்து இதை நான் எத்தனை தடவை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் திரும்ப நான் கேட்குறேன். ஜனநாயகன் வந்து என்னதான் சார் ஆச்சு? இப்போ பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஜூலையில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எதுவுமே இல்லாமல் அப்படியே நிற்கிது. இன்னைக்கு வந்து அவரோட பர்த்டே, அதுக்கு கூட அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஒரு போஸ்ட்டும் போடல. யாரோ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சன் டிவிலேருந்துலாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து எதுவும் போடாமல் இருக்காங்க. என்னதான் சார் ஆச்சு ஜனநாயகனுக்கு? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதை சொல்லட்டுங்களா? அந்த படத்தை வெளிவருவதை சிஎம் விஜய் அவர்கள் விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தகவல். நீங்கள் சிஎம் விஜயா விட்டுட்டு நடிகர் விஜயா அந்த படத்தினுடைய ஹீரோவாக விரும்பவில்லைன்னு ஒரு டாக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பொதுவாக விஜய் அப்படி நடிகர் விஜயாக அப்படி நினைக்கக்கூடிய அவர் கிடையாது. ஒரு இயக்குநர்களுக்கான நடிகர் அவர், ஒரு தயாரிப்பாளர்களுக்கான நடிகர் அவர், ஒரு டெக்னீஷியன்ஸை மதிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். இன்னும் கேட்டா படப்பிடிப்பு 7 மணிக்குன்னா 6 மணிக்கெல்லாம் வித்து மேக்கப்போட வந்து உட்காரக்கூடிய ஒருத்தர். அப்படி வந்து சின்சியரான ஒருத்தர். வந்து அது காரணம் என்னன்னா, தன்னுடைய அப்பா வந்து ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் அப்படின் போது அவர் அதை பார்த்து வளர்ந்தவர். ஒரு இயக்குனருக்கான பணி எவ்வளவு கஷ்டமான வேலை, ஒரு தயாரிப்பாளர் வழி எவ்வளோ, இதெல்லாம் அறிஞ்சு வருது. ஆனால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அதுவும் கடைசி படம் நீங்க சொல்ற மாதிரி அந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய படத்தை அப்படியே தள்ளி 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 எடுத்துட்டு வந்து அதை பைரசிலையும் விட்டு அந்த படத்தை ஒரு மாதிரி பண்ணி இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாரு, ஈஸியா வந்துடும் பொழுது இன்னும் என்னங்க அதுக்கு பிரச்சனை? கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அந்த படப்பிடிப்பு குழு வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. அப்படின்னு டெல்லியில போய் யாரை பார்க்க போறாங்கன்னு தெரியல. அப்புறம் மும்பைக்கு போயிருக்காங்க அப்படின்னாங்க. மும்பைக்கு போன அந்த சென்சார் போர்டை போய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. இன்னமாவது சென்சார் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. மிக முக்கியமான விஷயம் சொன்ன மாதிரி ஜூன் 22ஆம் தேதி இன்னைக்கு வந்து கடந்த காலங்களில் இது மாதிரி ஒரு பிறந்த நாள் வந்தா விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய படத்தினுடைய விளம்பரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பத்திரிகை விளம்பரம், அது எவ்வளவு பேர் கொடுப்பாங்க தெரியுங்களா? அப்படி இருக்கும். அது அப்படியே கொடுப்பாங்க. போன வருஷத்துக்கு 3 வருஷமா போட் படத்தினுடைய ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருந்தது. பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருந்தது. இப்படியா இருந்தது. ஆனால் இந்த முறை அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இது உண்மையா இப்படிதான் பேசிக்கிறாங்க. அது விரும்பல அவருன்றாங்க, இல்ல அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு தள்ளி போகுதுன்றாங்க. கேவின் நிறுவனம் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன விளம்பரம் கூட கொடுக்கல. ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க, பார்த்தா என்ன அதுவும் இல்லை. அதை தாண்டி அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருக்கிற டாக்ஸிக் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. அந்த படம் இது மாதிரி தான் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருந்தது. யஷ் நடிச்சிருக்கிற ஒரு பேன் இண்டியா படம், பெரிய அளவுல பொருட்செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்ஸிக்கும் ஜனநாயகனும் சேர்ந்து 1800 கோடி ரூபாய் அவங்க வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க 2 படத்துக்கும். அது இதாச்சு. இப்ப ஜனநாயகன் மேல என்னதான் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை படத்தினுடைய ஹீரோ தரப்பில் இருந்தோ அல்லது தயாரிப்பாளர் தரப்பில் இருந்தோ சொன்னால் மட்டும்தான் அது உறுதியாக தெரியும். இது எல்லாம் வந்து வெறும்
செவி வழி செய்தி தான். இன்னைக்கு வந்து தளபதி அவர்களுடைய பிறந்த நாள், இதை வந்து அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறத விட அவர்களுடைய தொண்டர்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிஎம் ஆகிற அளவுக்கு வந்து முன்னேறி வந்திருக்காரு. அவரை பற்றின ஒரு சில வார்த்தைகள் சார். இல்லை, கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸு தாண்டி தொண்டர்கள் நீங்கள் ரெண்டு ஒருத்தர் தான் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு கடந்த ஒரு 5 நாட்களாக என்னன்னா, இப்போ ஜூன் 22 சிஎம் விஜயோட பிறந்தநாள். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் மகாலம் பண்ண போகிறாங்க, ரோட்டில் கேக் வெட்ட போகிறாங்க, மரத்து மேலே ஏற போகிறாங்க, இப்படியா விமர்சனங்களாக இருந்தது. ரொம்ப நீட்டாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் எந்த ஆர்ப்பரிப்பும், குறிப்பாக மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல், குறிப்பாக இந்த கட் அவுட் கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் ஒழிக்கணுன்ற நான் இல்லாமல் அங்கங்கே அன்னதானம் போடுறது, இது பண்ணுறது. ஏற்கனவே அவங்க கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து விஜய் கிட்ட இருந்தே வந்த தகவல் கூட சொல்கிறாங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக எதையும் செய்யாதீங்க அப்படின்னு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு தமிழில் வந்து ஒரு முக்கியமான செய்தித்தாள், அந்த செய்தித்தாள் பார்த்தோன்னே எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே ரீவைண்டிங்க பல விஷயங்கள் வந்து போயிடுச்சு வந்து என்ன நினைவுக்கு. காரணம் என்னன்னா, ஒரு சிறப்பு மலரே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து முழு பக்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த முழு பக்க மல்டி கலர் விளம்பரம் ஒரு 5 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இருக்கும். ஒரு அவ்வளோ விளம்பரங்கள் குவிஞ்சிருக்குது. கடந்த வருஷமே அதை வந்து விஜய் நினைச்சிருக்க மாட்டார். இப்படி ஒரு யாரும் கூட நினைக்கல. பெரும்பாலும் இன்னைக்கும் அதிமுக திமுக ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்னையா இவ்வளோ இடத்துல வந்து உட்கார வச்சுட்டாங்களா இந்த ஜனங்க அப்படின்னு. அப்படியே நாளைய தீர்ப்பு அதுல இருந்து தொடர்கிற ஒரு சினிமா நிறுவனராக தொடர்கிற நம்முடைய அந்த விஜய் பல முறை பேட்டி எடுத்திருக்க, பல முறை சந்திச்சிருக்கிற, குறிப்பாக அவங்க அப்பா நிறைய பேசுவார். இந்த நலத்திட்ட உதவிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அங்கங்கே நடந்துகிட்டு இருந்தீங்களா. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நாளை தீர்ப்பு, தேவா, மாண்புமிகு மாணவன், விஷ்ணு, இதுக்கு பிறகு சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோக்கு எதிராக காவேரி ஸ்ட்ரீட்டில் கடைசியில் ரைட் சைடில் ஒரு வீட்டில் இருந்தாங்க அவங்க. அதன் பிறகுதான் அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் வீடு கட்டின்னு போயிட்டாங்க. அங்கவே விஜய் எப்போதான் வளர்ந்துக்கிட்டு வராரு, பிறந்த நாளுக்கு அப்பவே வந்து இந்த குழந்தைங்களுக்கு நோட் புக் கொடுக்குறது, பேனா கொடுக்கறது, அங்கிருந்து துவங்கின ஒரு விஷயம். அதன் பிறகு விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் நல இயக்கம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு மாறி ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. இந்த உழைப்பு சாதாரண உழைப்பே கிடையாது. முதல் படத்துக்கு தகர டப்பா அப்படின்னு விமர்சனம் செய்யப்பட்ட ஊடகங்கள், முக்கியமாக பத்திரிகைகள், பிரிண்ட் மீடியா, அப்படியே பாருங்க இன்னைக்கு வந்து 52 53 வயசாகுது. இன்னைக்கு அதே பத்திரிகையில் பக்கம் பக்கமாக முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழகத்தில் உள்ள, இந்தியாவில் உள்ள ஆளும் பெரும் தொழிலதிபர்கள் முதல் கொண்டு பல பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வளர்ச்சி தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த பொறுமை, மௌனமாக இருந்தது. அதை கூட விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்றாங்க இல்லைங்களா. அவரை வந்து மௌனமா இருக்கிறதுக்கான காரணம், நான்லாம் பேட்டி எடுத்தப்போ ஒரு தடவை ஒரு தீபாவளி மலருக்காக போய் எடுத்தேன். அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, ஒரு 7 பக்கம் அவருக்காக ஒதுக்கிட்டோம், என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க அப்படின்னு. நீங்க எவ்வளவு பெரிய கேள்வி போட்டாலும் ஒரு பதில் தான் பதில் வருது. அதுக்கப்புறம் பதிலே வரல. மடக்கி கேட்டவொடனே என்ன ஆயிப்போச்சு, நான் அதோட நிறுத்திக்கலான்னான்ட்டார். கடைசியில் எஸ்ஏசி அங்கே வந்துட்டார், ஸ்பாட்டுக்கு வந்துட்டார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். அநேகமாக அது தமிழ்னோ இல்லை யூத் படமோ மோகன் ஸ்டுடியோவில், சாலிகிராம் மோகன் ஸ்டுடியோவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எஸ்ஏசி வந்து அவர் கூட உட்காந்துக்கிட்டு சில இதெல்லாம் பதில் சொன்னார். ஏன்னா அதுதான் அவருடைய இயல்பு, விஜயோட இயல்பு. அதே வேளையில் ஒன்றுத்த அப்சர்வ் பண்ணுறது, ஒன்றுத்த ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது. கனல் கண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் கூட சொன்னார் வந்து, வேட்டைக்காரன் படத்துக்கு ஒரு ஃபைட்டை கம்போஸ் பண்ணிட்டேன் நான். கம்போஸ் பண்ணிட்ட உடனே, அண்ணா என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. மாஸ்டர் என்ன சார் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் வந்து இந்த ஃபைட்டில் விழறீங்க, விழுந்து ஒரு சைலண்ட்டுக்கு பிறகு அப்படி 2 கையும் தூக்கி ஜம்ப் ஆகுறீங்க, ஆனவுடனே ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு அப்படின்னு. ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த ஃபைட்டை எடுக்கலையா அவன். அது சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஷூட்டிங் பிரேக்கில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டை எடுக்கவே இல்லையே அப்படின்னு. ஐயோ மறந்துட்டேங்கன்னு உடனே முதுகில் மாஸ்டர் என்ன மாஸ்டர் அப்படி தட்டி, எந்த அளவுக்கு வந்து ஒரு தொழில் மீது ஒரு பெரிய அதை வந்து கவனிக்கிறது. அதுதான் இந்த உயரத்துக்கு எல்லாருக்குமே அதை சொல்லுவாங்க வந்து, நம்ம செய்கிற தொழில் மேலே ஒரு பெரிய பக்தியாக இருக்கணும், அதில் கரெக்டாக இருக்கணும்னு. இன்னைக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் ஏதோ சிஎம் வந்துட்டாரு,
ஒரு லக்கில் வந்துட்டாரு. 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் கொண்டு வந்து மக்கள் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இவருக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் சிரிக்க மாட்டேன்றாரு, வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு அப்படின்னா நிச்சயமாக அதை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு சினிமா பத்திரிகையாளராக தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எல்லாம் மீறி ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு சாதாரணமாக பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாருன்னா பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அந்த உழைப்பு தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. இனி அவருடைய ஆட்சி காலம், அவர் எப்படி ஆட்சி நடத்துவார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.